ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பூரி வந்து முறுன்னு இந்த மாதிரி சாஃப்டாக வரணுமா? அதுக்கு இந்த வீடியோவை பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒரு கப் மைதா மாவுக்கு நீங்கள் வந்து அரை கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து ரொம்ப முறுன்னு இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கோங்க. அப்போ தான் எப்போவும் முறுன்னு அப்படியே நிற்கும். உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மென்மையாக நல்லா பூரிக்கு எப்படி பிசைஞ்சு வைப்போமோ திக்காக மாவு வந்து லூஸாக இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேணும்னா தண்ணியை லைட்டாக கலந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம வந்து இப்போ இதுக்கு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம வந்து இதை திரட்ட போகிறோம். இதில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முறுன்னும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் வந்து அமுங்காமல் அப்படியே பூரி நிற்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். நல்லா திரட்டி வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதில் நம்ம போட்டு எடுக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சால் தான் நல்லா வரும். நிறையவும் எண்ணெய் இருந்தால் தான் பூரி சூப்பராக வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் எலும்பி வரும். அதன் பிறகு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம அதே மாதிரி எண்ணெயை மேலே இது பண்ணி விட்டோம்னா சூப்பரான முறு சாஃப்டான பூரி ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் இந்த மாதிரி பூரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.